ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சுவையின் ரகசியம். அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நியூ இயர்க்கு நம்ம ஒரு டெலிஷியஸான எக்லெஸ் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம கேக் பண்ணுறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப். இது ஒரு 3/4 கப். ஸோ ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து ஒரு 1 and 3/4 கப். கோகோ பவுடர் ஒரு 3/4 கப். ஒரு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதே மாதிரி பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் சால்ட் 1 டீஸ்பூன், ஐசிங் சுகர் நான் வந்து 280 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உங்களோட அவனை ப்ரீஹீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் வந்து அவனை பேக் மோடில் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் வைக்கிறேன், விச் இஸ் 180 டிகிரி செல்சியஸ். நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வெட் இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், ஒரு 1/2 கப் மில்க், இந்த 1/2 கப் யோகர்ட், அப்புறமா 2 டீஸ்பூன்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வினிகர். இப்போது இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து 3/4 கப் சுடு தண்ணி ஊற்றி கலந்து இதில் கலக்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை கலந்து எடுத்துக்கலாம். காஃபியை வந்து காஃபி வாட்டரை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஹேண்ட் மிக்சரில் அப்படியே பண்ணோன்னா மாவு ஃபுல்லாக தெறிக்கும். ஸோ ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து காஃபி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஹேண்ட் மிக்சரில் கலந்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் பண்ண போகிறேன். இந்த பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சுண்டு எக்ஸ்ட்ராவாக இருந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவரை தூவி விடுறேன். இல்லை நம்ம பேனில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் வந்து நம்ம இதை பேக் பண்ணலாம் அவனில் வச்சு. ஒரு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கனாஷ் வந்து ஒரு தண்ணி ஃபார்மில் இருக்கும். ஸோ கேக்குக்கு மேலே இதை நம்ம நல்லா ஊற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் இது.
பட் இது கம்பல்சரியாக பண்ணணுன்ற ஸ்டெப் கிடையாது. நம்ம வெறும் கேக் கூட சாப்பிட்லாம், அது கூட டேஸ்டியாக இருக்கும். இது நான் சும்மா ஆட் பண்ணி கேக்குக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கறதுக்கு நான் இது பண்ணுறேன். 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பால் 1 கப் ஆட் பண்ணுறேன். சுகர் நான் வந்து 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம் 2 டீஸ்பூன். இது 1 டீஸ்பூன், அப்புறம் இது 2 டீஸ்பூன். ஸோ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதை நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில். இதுவே நல்ல ஸ்மெல் வருது. திக்காய் சில்கி ஆகிறதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போகிறோம் இந்த கனாஷ்க்கு. ஒரு 2 மினிட்ஸ் நான் நல்லா கலந்துகிட்டே இருந்தேன். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இதை கலந்துகிட்டே இருக்கிறது பெட்டர், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். இப்போவே நல்லா ஸ்மூத்தாக தெரியுது. இப்போது இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். ஸோ கனாஷ் ஆகிற வரைக்கும் நம்மளோட கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு நடுவில் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேக் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது நான் போட்டு பார்க்குறேன். இது பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம கூல்டவுன் ஆகிறது வச்சுக்கலாம். அந்த கனாஷ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி ஆகிருக்கு பாருங்கள், நல்லா திக் ஆகிருக்கு. இதுவும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம கேக்கில் போட்டு பண்ணிடலாம். ஸோ நான் கேக் மேலே இன்னொரு கான்ட்ராஸ்டிங்கான டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பட்டர் ஸ்காட்ச் சிப்ஸ் வாங்கியிருந்தேன் ரெடிமேட். ஸோ இது வந்து சுடு தண்ணி, அதுக்கு மேலே இதை வச்சு நான் இதை மெல்ட் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு கேக் மேலே டிசைன் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனாவே போதும், ரொம்ப நேரம் இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ்லாம் கொஞ்சம் கரையிற வரைக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட கேக் இவ்வளோ ஸ்பஞ்சியாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு சைட்லேருந்து. இப்போ இது மேலே நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் ஊற்றி டெக்கரேட் பண்ணலாம். சாக்லேட் கனாஷ் போட்டதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இது மேலே பட்டர் ஸ்காட்ச் பைப்பிங் போட்டு டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பட்டர் ஸ்காட்ச் பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்திருக்கேன். இது ஒரு குட்டியான பேக்கு. நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் கவராக இருந்தாலுமே ஒரு திக்கான கவராக இருந்தால் அதில் எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டு நான் வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் நல்லா ஆறிடுச்சு, இந்த இதில் போடுறேன். இந்த மாதிரி குட்டியாக போதும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங் பேக்கை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன் கேக் மேலே. அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் நான் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில்.
2 காம்பினேஷன் இது மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் நான். அதை எடுத்து இப்போ நான் நடுவில் வைக்க போகிறேன். நம்மளோட டெலிஷியஸான சாக்லேட் கேக் ரெடி.